வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏல ரெலவெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம்னா ஃபேக்ட்னா என்ன, ஃபேக்ஷன் இஷ்யூனா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல ரெலவெண்ட்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா இப்ப பார்க்க போறோம். இது பிஎஸ்ஏல பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கிளாஸ்ல செக்ஷன் 2(1) சப் கிளாஸ் கே அதுல சொல்லியிருக்கிறாங்க பிஎஸ்சில. ஸோ இதுல ரெலவெண்ட் அப்படிங்கிறதுனா என்ன, அதாவது ரெலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க கிடையாது. அண்ட் ரெலவெண்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டா டெஃபினேஷனும் அப்படி கொடுக்க கிடையாது. பட் இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா இதுல சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன சொன்னா 2(1) சப் கிளாஸ் கேல. சரியா, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது a fact is said to be relevant to another when it is connected with the other in any of the ways referred to in the provisions of this adhinayam relating to the relevancy of facts அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேக்ட் ஒரு இன்னொரு ஃபேக்டோடைய தொடர்புடைய ஒரு விஷயம். ஒரு ஃபேக்டும் இன்னொரு ஃபேக்டும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா, அந்த தொடர்புனா எல்லா ஃபேக்டையும் நம்ம தொடர்புடைய எல்லா ஃபேக்டையும் நீ எடுத்துக்க கூடாது. அதுக்கு தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டெஃபினேஷன்ல ஒரு கிளாஸ்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. இன் எனி ஆஃப் த வேஸ் ரெஃபர்டு டு இன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி அதிநயம். அதாவது இந்த பிஎஸ்ஏல சில செக்ஷன்ஸ்ல ஃபுல்லா ப்ரொவிஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க எது எதெல்லாம் ஒரு தொடர்புடைய ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப இதுல பிஎஸ்ஏல பாத்தீங்கன்னா, பிஎஸ்ஏல செக்ஷன் 3ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 அதாவது 3வது செக்ஷன்ல இருந்து 50வது செக்ஷன் வரைக்கும் பிஎஸ்ஏல பாத்தீங்கன்னா இந்த ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் சம்பந்தமா நிறைய சொல்லியிருக்காங்க. எது எதுலாம் ரெலவன்சி அப்படிங்கிறது சம்பந்தமா ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அப்ப சட்டத்திற்கு உட்பட்டு இந்த ப்ரொவிஷனுக்கு உட்பட்டு இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் ரெலவன்சியா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு, இப்ப செக்ஷன் 3ல ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்ப செக்ஷன் 4 to 14ல பாத்தீங்கன்னா எது எது க்ளோஸ்லி கனெக்டட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது சம்பந்தமா செக்ஷன் 4ல இருந்து 14 வரைக்கும் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15ல இருந்து 25 வரைக்கும் அட்மிஷன்னா என்ன, அதாவது அட்மிஷன் அண்ட் கன்ஃபஷன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் என்ன, அது எப்படி ரெலவெண்ட் அப்படிங்கிறது சம்பந்தமா இதுல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 34ல இருந்து பாத்தீங்கன்னா 38 வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த கோர்ட்ஸ் வென் ரெலவெண்ட், அதாவது ஒரு கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் எந்தெந்த சூழ்நிலையில ரெலவெண்ட் அப்படிங்கிறது சம்பந்தமா அந்த செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 39ல இருந்து 45 வரைக்கும், அதாவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒப்பீனியன் ஆஃப் த தேர்ட் பர்சன் வென் ரெலவெண்ட். இப்போ ஒரு டாக்டரோட ஒப்பீனியனா இருக்கலாம், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனா இருக்கலாம். இந்த மாதிரி இவங்களுடைய ஒப்பீனியன்லாம் தேர்ட் பர்சன் ஒப்பீனியன் வென் ரெலவெண்ட் அப்படிங்கிறது அது செக்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 46ல இருந்து 50 அதுல பாத்தீங்கன்னா வென் கேரக்டர் பிகம் ரெலவெண்ட். ஸோ அப்போ கேரக்டர் ஆஃப் த பர்சன், ஒருத்தனுடைய குட் கேரக்டர் ஒருத்தனுடைய பேட் கேரக்டர், இதை எல்லாமே எப்பப்ப ரெலவெண்ட் அப்படிங்கிறது சம்பந்தமா இந்த பிஎஸ்ஏல பாரதிய சாட்சிய அதிநயத்துல செக்ஷன்ல ப்ரொவிஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியாக சொல்லப்படுற விஷயங்கள் அதுதான் ரெலவெண்ட்ல எடுத்துக்கணும். ஏன்னா பிகாஸ் நிறைய இப்போ இரலவெண்டா நிறைய இருக்கும். அந்த விஷயங்களை ஃபுல்லா நம்ம எடுத்துக்க முடியாது. அண்ட் ஆல்சோ சட்டத்தால் சில விஷயங்கள் அட்மிசபிளாவே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப கன்ஃபஷன் கிவன் டு த போலீஸ் ஆஃபீஸர், அது நார்மலா பார்த்தா அது என்ன ரெலவெண்ட் தானே, ஆனா சட்டத்தால் அது அட்மிசபிள் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துடுறாங்க. ஸோ அப்ப ப்ரொவிஷன்ல சொல்லி இருக்கிற எந்தெந்த ஆஸ்பெக்டோ அது மட்டும்தான் ரெலவெண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப என்ன ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள், அதாவது when X is accused of the murder of Y, சரியா, ஒரு ஒய்ங்கிற நபரை எக்ஸுங்கிற நபர் தான் கொன்னுட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேக்ஷன் இஷ்யூல ஒரு விஷயம் இருக்கு. சரி, இப்ப இதுல எது எது ரெலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா, அதாவது
எக்ஸுக்கு ஒய் மேல ஒரு மோட்டிவ் இருந்துச்சு அப்படின்னு இருக்கிறது இட்ஸ் ஏ ரெலவன்ட் ஃபேக்ட். அப்போ மோட்டிவ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஏ ரெலவன்ட் ஃபேக்ட். ஏன்னா ஒய் வந்து ஏதோ ஒரு காரியம் இல்லை ஒய்யுடைய ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று, அது வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில ஒரு டிஸ்பியூட் இருக்கலாம். அப்ப அந்த டிஸ்பியூட் வந்து ஒரு என்ன ஆகலாம், அது வளர்ந்து ஒய்யை வந்து எக்ஸ் வந்து கொள்ளலாம். ஸோ அப்ப மோட்டிவ்ங்கிறது இட்ஸ் எ ரெலவன்ட் ஃபேக்ட். என்ன மோட்டிவ்? ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டா இல்ல வேற எதுவும் வந்து டிஸ்பியூட்டா, இதுங்கிறது இட்ஸ் எ மோட்டிவ். அது வந்து ஒரு ரெலவன்ட் ஃபேக்ட். சரி, அதுக்கடுத்து பாருங்க, அதே மாதிரி ஒய்க்கு வந்து அந்த அதாவது எக்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு கில் ஒய்யா, அது வந்து ஒரு இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப ஒரு ஒரு ஒய்ங்கிறவரை ஒரு லாட்ஜ்ல இறந்து கிடக்கிறாரு. அந்த லாட்ஜ்ல அந்த டயத்துல வந்து இவங்க எக்ஸும் வந்து அங்க இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரெலவெண்ட். ஸோ அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா, எக்ஸுங்கிற நபர் வந்து ஒய்யை வந்து கொலை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப ப்ரிப்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற நபர் வந்து ஒரு ஒரு ஒய்ங்கிற நபர் இறந்திருக்காரு. இப்ப எக்ஸுங்கிற நபர் அந்த தேதியில அந்த ஒய்ங்கிற நபர் இறந்த இடத்துல ஒரு கத்தி கிடக்குது. அந்த கத்தி வந்து எக்ஸுங்கிற நபர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு கடையில போய் வந்து அந்த கத்தியை வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த நைஃப் அங்க கிடக்கிறனாலையும் இவரு அந்த கடையில வந்து வாங்கியிருக்கிறதுனால ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஸோ அப்ப இட் இஸ் ரெலவெண்ட். அது வந்து இட்ஸ் ரெலவெண்ட். சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு சப்போஸ் ஒரு அந்த இறந்த கத்தி வந்து எக்ஸுங்கிற நபர்கிட்ட இருந்து கையில இருந்து தான் வந்து அவர் கையில இருந்து தான் கைப்பற்றினாங்க, அவர்கிட்ட இருந்து தான் வந்து இந்த அவர் கையில இந்த நைஃப் இருந்துச்சு அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட். ஸோ அப்ப ரெலவெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப ஒண்ணு இல்லை, இந்த எக்ஸுங்கிற நபர் ஒய்ங்கிற நபரை வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எது ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ்னு தெரியுதா? அதாவது மோட்டிவ்ங்கிறது ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட், அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, கொலை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுங்கிறது ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட், அவர் கத்தியை வந்து ஒரு கடையில வாங்கினார், ப்ரிப்பரேஷன் இட்ஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட். அதே மாதிரி வந்து அந்த குத்திய கத்தியை வந்து அவர் கையில இருந்துச்சுங்கிறது ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட். இது எல்லாமே இட்ஸ் எ ரெலவன்சி ஆஃப் தி ஃபேக்ட். ஸோ அப்ப இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன எதுல சொல்லப்படுதுன்னா வந்து இந்த செக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த அதாவது செக்ஷன் வந்து 3ல இருந்து ஏறக்குறைய செக்ஷன் 50 வரைக்கும் உள்ள பிஎஸ்ஏல இது ஃபுல்லாவே ரெலவெண்ட் ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கூட நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் போய் இப்போ பாத்தீங்கன்னா, மோட்டிவ் ப்ரிப்பரேஷன்லாம் ஆல்ரெடி சொன்னேன். ஈவன் கான்டக்ட் ஆஃப் தி பர்சன், தட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட். ஒரு சில இதுல கான்டக்ட் ஆஃப் த பர்சன் வந்து ரெலவெண்ட். இப்ப வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் வந்து ஒரு டவுரி டெத்ல ஹஸ்பண்டை சார்ஜ் பண்றாங்க. அப்ப வந்து ஒய்ஃப் இறந்த அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல வந்து இல்ல, அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு, ஏதோ உங்க இது அப்படிங்கிறது கூட இட்ஸ் ஆல்சோ ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட் தான். ஸோ அப்ப கான்டக்ட் ஆஃப் த பர்சன், இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து இட்ஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட். இதை எல்லாத்தையும் வந்து அதுல சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப இந்த ரெலவன்சி அப்படிங்கிறத இதுலயும் வந்து 2 விதமாகவும் பிரிக்கலாம். சரியா? அப்ப இந்த ரெலவன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லாஜிக்கல் ரெலவன்சி அப்படின்னு பிரிக்கலாம், லீகல் ரெலவன்சி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? இப்ப லீகல் ரெலவன்சி அப்படிங்கிறது சம்பந்தமா தான் நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன்னா, லீகல் ரெலவன்சி தான் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஜிக்கலா வந்து ஒரு சில விஷயங்கள் கரெக்டா இருந்தா கூட லீகலி நாட் அட்மிசபிள்ங்கிறப்ப இட்ஸ் நாட் ரெலவெண்ட் அண்டர் லா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப செக்ஷன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், செக்ஷன் 3ல இருந்து 50 வரைக்கும் உள்ள பிஎஸ்ஏ, இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபுல்லா என்னன்னா கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இது வந்து லீகல் ரெலவன்சி. எது லீகலி அட்மிசபிள், எது லீகலி ரெலவெண்ட், அதுதான் முக்கியம். நான் திருப்பி அந்த வேர்டை வந்து யூஸ் பண்றது லீகலி ரெலவெண்ட்னு சொல்லி யூஸ் பண்றேன். ஏன்னா லாஜிக்கலி ரெலவெண்ட் அப்படிங்கிறது வேற, ஆனா லீகலி ரெலவெண்ட்ங்கிறது எப்போது பேஸ்ட் ஆன் வந்து லாஜிக்கை பேஸ் பண்ணித்தான் லீகல் ரெலவன்சியை வந்து ஏற்படுத்துவாங்க. ஆனா எல்லா லாஜிக்கல் ரெலவன்சியும் லீகல் ரெலவன்சி அப்படின்னு நீங்க ஏத்துக்க கூடாது. இது வந்து முக்கியம். ஸோ லாஜிக்கல் ரெலவன்சி மீன்ஸ்
கன்சிடரிங் எ ஃபேக்ட் டு பி ரெலவெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த காமன் சென்ஸ். ஒரு காமன் சென்ஸ்ல உனக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து எது எது லாஜிக்கா தெரியுதோ இது எல்லாமே லாஜிக்கல் ரெலவன்ஸ். காமன் சென்ஸ்ல நீங்க யோசித்து பாருங்க. ஒரு போலீஸ்ட ஒரு கன்ஃபெஷன் வந்து ஒரு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து கொடுக்கிறார். காமன் சென்ஸ்ல நீங்க யோசித்தீங்கன்னா அது வந்து ரெலவெண்ட் தானே. காமன் சென்ஸ்ல லாஜிக்கா யோசிங்க. அவர் ஒரு போலீஸுங்கிறது ஒரு ஒரு அத்தாரிட்டி, ஒரு ஆஃபீஸரு, ஒரு மனிதன், ஹியூமன் பீயிங். இதே இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் சொல்றாங்க இல்லையா, வந்து பிஓஓ உங்கள்ட்ட எல்லாம் வந்து கன்ஃபெஷன் கொடுக்கறதெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா கன்ஃபெஷன் கிவன் டு த போலீஸ் ஆஃபீஸர் அதை வந்து இதுவும் லாஜிக்கா கரெக்ட் தானே, ஒரு ஹியூமன் பீயிங்கா கரெக்ட் தானே. அப்ப ஆனா சட்டத்துல வந்து கன்ஃபெஷன் கிவன் டு த போலீஸ் ஆஃபீஸர் அட்மிசபிள் கிடையாது. அது எது வரைக்கும் அட்மிசபிள்ங்கிறது அது தனி பாயிண்ட். பட் ஜெனரலி இது அட்மிசபிள் கிடையாது. அப்ப இப்ப இந்த பாயிண்ட் என்ன உங்களுக்கு புரியுது? லாஜிக்கலா ஒரு விஷயம் ரெலவெண்டா இருக்கு, ஆனா சட்டத்தால் வந்து பிஎஸ்ஏல சட்டத்தால் வந்து அது ப்ராஹிபிட் பண்றாங்க. அப்ப லாஜிக்கா அந்த விஷயம் ரெலவெண்டான விஷயம் வந்து லீகலா வந்து மறுக்கப்படுது, அது வந்து தடுக்கப்படுது. அப்ப எடுத்துக்க மாட்டாங்க, நாட் அட்மிசபிள். அதனாலதான் லீகல் ரெலவன்சிங்கிறது வேற, லாஜிக்கல் ரெலவன்சி அப்படிங்கிறது வேற. சரி, அப்ப நான் என்ன எப்படி எடுத்துக்கலாம்? ஆல் த ஃபேக்ட்ஸ் தட் ஆர் தேர் ஆர் லீகலி ரெலவெண்ட் ஆர் மோஸ்ட்லி கன்சிடர் லாஜிக்கலி ரெலவெண்ட். லீகலா எது எது வந்து ரெலவெண்ட்னு வந்து நம்ம வந்து சட்டத்துல சொல்லப்படுதோ அதுல ஏறக்குறைய 95-99% வந்து லாஜிக்கலாவும் ரெலவெண்ட்னு எடுத்துக்கலாம். ஆனா லாஜிக்கலா வந்து ரெலவெண்டா இருக்க எல்லாமே வந்து லீகலி வந்து ரெலவெண்டா அப்படின்னால் இல்லை. சரியா? ஆனா லீகல் ரெலவன்சி மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் தி லாஜிக்கல் ரெலவன்சி. இதுதான் வந்து முக்கியம். இதை கொஞ்சம் திருப்பி நம்ம வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இதனுடைய இது வந்து ஈஸியா புரியும். அது ஒன்றும் பெரியது இல்லை. சரி, இப்போ வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதாவது லீகல் ரெலவன்சிக்கும் லாஜிக்கல் ரெலவன்சிக்கும். சரி, இப்போ லாஜிக்கல் ரெலவன்சி அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இது வந்து பிராட் கேட்டகரி. லாஜிக்கல் ரெலவன்சி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் பிராட் கேட்டகரின்னு சொல்றோம்னா, எல்லா லாஜிக்கலா ரெலவெண்ட் இருக்கிறது எல்லாமே லீகலா ரெலவெண்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டு. அப்ப பேஸ் என்ன? லாஜிக்கல் ரெலவன்சி. அது லீகல் ரெலவன்சிங்கிறது அப்ப என்னன்னா ஸ்பெசிபிக், நேரோ. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, சட்டத்தால் எது எது வந்து அங்கீகரிக்கப்படுகிறதோ அனுமதிக்கப்படுகிறதோ அது மட்டும்தான் வந்து என்னன்னா லீகல் ரெலவன்சி. சரியா? அப்ப லாஜிக்கல் ரெலவன்சில வந்து தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் பிளேஸ் இன் லா. லாவுக்கும் லாஜிக்கல் ரெலவன்சிக்கும் பெருசா வந்து சம்பந்தம் கிடையாது. ஆனா லீகல் ரெலவன்சி பேஸ்ட் ஆன் ஒன்லி வந்து லா, எஸ்பெஷலி நம்ம பிஎஸ்ஏவை பொறுத்த அளவுக்கு செக்ஷன் 3 to அந்த 50ல உள்ளது. சரியா? ஸோ அப்ப இது வந்து லாஜிக்கல் ரெலவன்சி மே நாட் ஆல்வேஸ் பி சஃபிஷியன்ட் ஃபார் அட்மிசபிலிட்டி இன் கோர்ட். லாஜிக்கலா ரெலவெண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கோர்ட்ல வந்து அட்மிஷபிளா எடுத்துக்குவாங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கன்ஃபெஷன் வந்து கிவன் டு த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது லாஜிக்கலி ரெலவெண்ட்னாலும் கோர்ட்ல வந்து அதை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அப்ப இட் இஸ் நாட் அட்மிசபிள் இன் கோர்ட். எல்லாமே, அதாவது எல்லா லாஜிக்கல் ரெலவன்சியும், அதற்காக மோஸ்ட் ஆஃப் த லாஜிக்கல் ரெலவன்சி என்னன்னு சொல்லிட்டோம்னா ஆல்ரெடி லீகல் ரெலவெண்ட் தான் சொல்லியாச்சு. ஸோ ஆனா லீகல் ரெலவன்சி அப்படின்னா ஜெனரலி அக்செப்டபிள் அஸ் அட்மிசபிள் எவிடன்ஸ் இன் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். சரிங்களா? இப்போ லாஜிக்கல் ரெலவன்சிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டோம், தட் இஸ் காமன் சென்ஸை பேஸ் பண்ணி, அதாவது ஜென்ரல் ரீசனிங்கை பேஸ் பண்ணி உருவாகக்கூடியதான் வந்து லாஜிக்கல் ரெலவன்சி. பட் இதை பொறுத்தளவு லீகல் ரெலவன்சியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை லீகல் கிரைட்டீரியா ஆர் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷனை பேஸ் பண்ணி உருவாகிறது தான் லீகல் ரெலவன்சி. ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். இப்ப லாஜிக்கல் ரெலவன்சில வந்து அந்த கன்ஃபெஷன் சொல்லிட்டேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு கத்தியால ஒரு கன்ஃபெஷன் வருது. அதாவது இந்த கத்தியை வச்சு அந்த இவனை வந்து நான் குத்தி கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ அதை பேஸ்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து அந்த கத்தியை ரெக்கவரி பண்றாங்க. சரியா? இப்ப அந்த ரெக்கவரி ஆஃப் த அல்லது அந்த டிஸ்கவரி ஆஃப் த ஃபேக்ட் மட்டும்தான் இதுல அட்மிசிபிள். நான் அந்த கத்தியை வச்சு தான் வந்து கொன்னேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வந்து என்னன்னா அட்மிசபிள் கிடையாது. அது வந்து இப்ப லாஜிக்கா வந்து எடுக்கிறது வேற, அது லீகலி வந்து எடுக்கிறதுங்கிறது வேற. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். லாஜிக்கல் ரெலவன்சி. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில கம்யூனிகேஷன் இருக்கு. அவங்க அதாவது there is communication exchanged by the spouses husband and wife during the subsistence of their marriage. மேரேஜ் வாழ்க்கையில மேட்ரிமோனியல் லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில உள்ள கம்யூனிகேஷனை வந்து லாஜிக்கா வந்து சப்போஸ் அதை வந்து வெளிப்படுத்தணும், அதை வந்து கொடுக்கணும். அது வந்து இட்ஸ் ரெலவெண்ட் ஒவ்வொரு கேஸ்லயும். ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 128 128 ஆஃப் பிஎஸ்ஏல ஆஸ் பர் த லா வந்து என்ன சொல்றாங்களா, இந்த டிஸ்க்ளோசர் ஆஃப் சச் கம்யூனிகேஷன் இஸ் ப்ராஹிபிட்டட். அதாவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில அந்த டூரிங் த சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் மேரேஜ்ல அதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன், ஒரு 2 எக்ஸப்ஷன் இருக்கு. பட் அது வர்றப்ப பார்ப்போம். பட் ஜெனரலி இப்ப லீகலி என்னன்னா ப்ராஹிபிட்டட். ஏன்னா ப்ரொவிஷன்ல சொல்லிடுறாங்க இந்த கம்யூனிகேஷன், இந்த 2 பேர்த்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில உள்ள கம்யூனிகேஷனை வந்து நீ கண்டிப்பா டிஸ்க்ளோஸ் பண்ணு அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா நார்மலா லாஜிக்கா பார்த்தா வந்து ஒரு வழக்குக்கு வந்து ரிலவெண்டா இருந்தா கட்டாயப்படுத்தி வாங்கணுமா இல்லையா? ஆனா சட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை தடுக்குது. அப்ப 128 பிஎஸ்ஏல ஸோ டிஸ்க்ளோசர் ஆஃப் சச் கம்யூனிகேஷன் ஆஃப் ஸ்பௌசஸ் வந்து இட்ஸ் ப்ராஹிபிட்டட். அப்ப லீகலி இட்ஸ் ப்ராஹிபிட்டட். அப்ப லாஜிக்கல் ரெலவன்சி வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க வந்து தப்பாயிருதா? லாஜிக்கலா ரெலவெண்டா இருந்தாலும் லீகலா வந்து என்ன ஆகுது, அது வந்து பண்ண முடியாதுங்கிறது வந்துடுது. ஸோ அப்ப இந்த ரெலவன்சி அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, என்ன ரெலவன்சி என்ன அப்படிங்கிறதுலாம். சரியா? இதுக்கப்புறமேட்டுக்கு ரெலவன்சி, அட்மிசபிலிட்டி இதெல்லாம் குறித்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து நாம வந்து அதை சொந்தமா பார்ப்போம். அதுவரை